சந்தர்ப்பம் இந்த குசலவர்கள் அயோத்தியில் வந்து ராமாயணம் சொல்கிறார்கள். ஒரு ஒரு தெருவில் ஒரு உற்சவம், நம்ம ராமசுவாமி கோவில் மாதிரி ஒரு தெரு, அதில் ஒரு உற்சவம். அந்த தெருவில் இந்த ராமாயணத்தை ஆரம்பித்து வைக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும், பிரமுகர்கள்னு சொல்லுவார். ஒரு விஐபி. அன்றைக்கி நம்ம முதல் நாளைக்கு நம்ம மோகன் மாமா சொன்னார், சூரிய மாமா வந்து ஆடிட்டர் ஆரம்பித்தார். மோகன் மாமா அன்றைக்கி ராத்திரி எனக்கு ஃபோன் பண்ணார், நான் ஊரில் இல்லை, அதனால் ஆடிட்டர் சூரிய நான் சொல்லியிருக்கேன், நான் வியாழக்கிழமை வந்துடுறேன் அப்படின்னாரு என்கிட்ட. ஒரு நம்ம ஊரில் யார் கொஞ்சம் விஐபியாக இருக்காலோ அவளை கூப்பிட்டு இந்த நிகழ்ச்சியை குத்து விளக்கு வச்சு ஆரம்பித்து வைங்கோ அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி பரதனை கூப்பிட்டான், நீ வந்து இந்த ராமாயணத்தை ஆரம்பித்து வைக்கணும். அவன் சொன்னான், எனக்கு நிறையா வேலையெல்லாம் இருக்குது. இந்த பொதுவாகவே வேலை இல்லாதவன் கூட கொஞ்சம் நம்ம மதிப்பு கொடுத்தா வேலை இருக்கா மாதிரி சொல்லுவான். நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. வேலை இல்லாதவனே வேலை இருக்கிறவனாக இருந்தால் என்ன பண்ணுறது, நிஜமாகவே வேலை இருக்கிறவனாக இருந்தால் என்ன பண்ணுவார். எனக்கு அரசாங்க வேலைகள் நிறையா இருக்குது. ஏன்னா சீதையை கொண்டு விட்டதுக்கு அப்புறம் ராமரோட பரிஸ்திதி என்ன ஆச்சுன்னா, அரசாங்க காரியத்தை தவிர மற்ற சமயத்தில் ராமரை பார்க்க முடியாது. அப்படி பண்ணிட்டு விட்டார் தன்னவர். ஒரு ரூமில் போய் கதவை சாத்தின்றுவோம். சீதையை எப்படி கொண்டு விட்டாரோ அந்த தண்டனையை அவரும் வச்சுட்டார். சீதைக்கு தண்டனை கொடுக்கல, தனக்கும் அந்த தண்டனை அப்படின்னு வச்சு விட்டார் அவர். அதனால அரசாங்க காரியம் இருந்தால் ராமர் வருவர் வெளியில், மற்ற சமயத்தில் ராமரை பார்க்க முடியாது. அதனால இவர்கள் தான் பொறுப்பெடுத்துட்டு அந்த காரியத்தை பண்ணுறார்கள். கொஞ்சம் பிஸியாக இருக்குது, நான் வந்து அந்த ஃபங்க்ஷனை ஆரம்பித்து வச்சுட்டு நான் உடனே 5 நிமிஷத்தில் கிளம்பிடுறேன் அப்படின்னு பரதன் சொல்லிட்டு வந்தான். வந்து இது மாதிரி உட்காந்துட்டா இப்படி ஆரம்பித்து வச்சுட்டு உடனே போயிட முடியுமா? ஒரு 5 நிமிஷம் உட்காந்துருக்கா மாதிரி ஒரு பாவலா காமிக்கணுமோ, அது மாதிரி உட்காந்துட்டே இருந்தவன் முடிஞ்சு பார்க்குறான், மணி 8:30. அவனுக்கே இந்த ராமாயணம் 5 நிமிஷம் உட்கார்றேன்னு வந்தவனுக்கு ராமாயணம் முடிஞ்சதே தெரியல, அப்படியே கட்டி போட்ட மாதிரி ஆயிடுது. அது மாதிரி சரித்திரம், இந்த கதையோட அமைப்பு அது மாதிரி. 9 நாள் வந்து கேட்டான். அடுத்தது லட்சுமண சுவாமியை கூப்பிட்டார். அவரும் அது மாதிரி இதே மாதிரி சொன்னவர் வந்து உட்கார்ந்து கேட்டார். சத்ருகனும் இது மாதிரி ஒவ்வொருத்தரையாக மாற்றி மாற்றி எல்லாரும் ராமாயணம் கேட்டாச்சு. மிச்சம் கேட்காதவர் ராமர் மட்டும்தான் இந்த ராமாயணத்தை. இவர் எப்படி கேட்க வைக்கிறது அப்படின்னு புரியல. இந்த குழந்தைகள் பொதுவாக கால வேளைகளில் இவர்கள் பிரம்மச்சாரி குழந்தைகள் இல்லையா, பிரம்மச்சாரி குழந்தைகள்ங்கிறதுனால பிக்ஷை எடுப்பா பொதுவாக, இது ஒரு நியமம். அது மாதிரி கால வேளைகளில் இவர்கள் ராமாயணத்தை கானம் பண்ணிட்டு பிக்ஷை எடுத்துன்னு போக, ஒரு நாளைக்கு மாடியில் நின்று ராமர் பார்க்கிறார். அதை பார்க்கிறவர் பக்கத்தில் பரதன் கை கட்டின்னு நிற்கிறான். 7 மணி அல்லது 10 மணி இருக்கலாம் கார்த்தால. இந்த குழந்தைகளை பார்த்துட்டு பரதனை பார்த்தார். இந்த குழந்தைகள் யாருன்னு தெரியுமா பரதா அப்படின்னு கேட்டார். ராமருக்கு தன் குழந்தைகள்னு தெரியுமா தெரியாதான்னு பரதனுக்கு தெரியாது. குழந்தைகள் யாருன்னு தெரியுமான்னு கேட்டால் அண்ணா அவங்க குழந்தைகள் தான் பட்டுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இது மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பொசிஷனில் வரத்த எதிராளியினுடைய மனசை வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி பேசக்கூடாது. நைஸாக சொன்னார். அந்த குழந்தைகளை உத்து பார்த்தா தலையெல்லாம் சுருளாக இருக்கிறதெல்லாம் பார்த்தா உங்களை மாதிரி இருக்குது, நெத்தி இப்படி விஸ்தாரமாக இருக்கிறத பார்த்தா மண்ணி சீதை மாதிரி இருக்குது, புருவங்களை பார்த்தா சீதை மாதிரி இருக்குது, கண்ணை பார்த்தா உங்களை மாதிரி இருக்குன்னா, மூக்கை பார்த்தா மண்ணி மாதிரி இருக்குது, வாய் பல்லு உதடெல்லாம் பார்த்தா உங்களை மாதிரி இருக்குது. இப்படி சொன்னான். உங்கள் குழந்தைகள் அப்படின்னு நேர சொல்லாமல் இப்படி சொன்னான். அதுக்கு ராமர் கேட்டார், அப்பா உலகத்தையே ஆள்ற சக்கரவர்த்தியாக இருந்து குழந்தைகள் ரோட்டில் இப்படி பிச்சை எடுத்துன்னு போனார்கள்னு உலகத்தில் என் கதையை தவிர வேற எங்கேயாவது உண்டோ பரதான்னு கேட்டார். அப்பா உலகத்தை ஆள்ற சக்கரவர்த்தி, குழந்தைகள் இப்படி பிச்சை எடுத்துட்டு போறார்கள் ரோட்டில், இது என் கதையை தவிர இன்னொரு கதையில் உண்டோ பரதா அப்படின்னு கேட்டார். அண்ணா, இந்த குழந்தைகளையும் மண்ணியும் நீங்கள் சேர்த்துக்கணும்னா நானா வேண்டாம்னு சொன்னேன்னா
மக்கள் தானே விருப்பப்பட்டார்கள். சீதை என்னோட இருக்கக்கூடாது மக்கள் தானே நினைச்சார்கள். இருக்கிறது தப்புன்னு சொல்லி நானா சீதை மேல குற்றம்னு சொல்லி கொண்டு விடலையே. அண்ணா நாம இந்த குழந்தைகள் ஒரு ராமாயணம்னு சொல்றா, அதை நீங்க கேட்கலாம். நானே உங்கள்கிட்ட சொல்லணும்னு இருந்தேன் பரதா. அஸ்வமேதம்னு ஒரு யாகம், அந்த யாகத்தை நைமிஷம்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு, லக்னோ பக்கத்தில் இருக்குது. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான், அயோத்தியிலேருந்து. நைமிஷாரண்யம் அப்படின்னு சொல்லுவார்கள். பிரம்மா 3 இடத்துல யாகம் பண்ணினார். முதல்ல யாகம் அவர் புஷ்கரத்தில் பண்ணினார். அதனால தான் இன்றைக்கும் உலகத்திலேயே பிரம்மாவுக்கு கோவில் உள்ள ஒரே இடம் புஷ்கரம் தான். புஷ்கரத்தில் பிரம்மாவுக்கு கோவில் உண்டு. அதை தாண்டி எங்கேயாவது கோவில் இருந்தால் பிராச்சீன கோவிலாக இருக்கும். பிரம்மாவுக்கு கோவில் இது கிடையாதுன்னு சிவபெருமான் ஒரு சாபம் கொடுத்துருக்கார். அவர் பொய் சொன்னாருங்கிறதுக்காக. அடியும் முடியும் பார்க்குற அந்த கதையில் தலையை பார்க்காமலேயே இவர் பார்த்ததா தாழம்பூவை சாட்சியாக வச்சு ஒரு பொய் சொன்னாருங்கிறதுக்காக உனக்கு இனி கோவில் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார் சிவபெருமான். அதனால் பிரம்மாவுக்கு கோவில் கிடையாது. புஷ்கரத்தில் கோவில் இருக்குது. அதுக்கு சாபத்துக்கு வாங்கிறதுக்கு முன்னாடி உள்ள கோவில் அது. அங்கே பகவானை குறித்து யாகம் பண்ண பகவான்றான். யஜ்ஞோ யஜ்ஞபதிர் யஜ்வா யஜ்ஞாங்கோ யஜ்ஞவாகனான்னு யஜ்ஞோபி விஷ்ணுன்னு சொல்லக்கூடிய பகவான் அந்த யாகத்தில் தரிசனம் கொடுத்தது தீர்த்த ரூபத்தில். ஒரு பெரிய குளம் மாதிரி பகவான் வந்துட்டார் புஷ்கரத்தில். இன்றைக்கும் அந்த குளம் இருக்குது. இங்கே ராமசுவாமி கோவில் அப்படின்னு சொல்லி ராமருக்கு பூஜை பண்ணுற மத்தியில் அது மாதிரி புஷ்கரத்தில் கோவில் சுவாமி எதுன்னா அந்த தீர்த்தம்தான். பொதுவாகவே நார்த் இந்தியாவில் அதுவும் காஷ்மீர் பக்கங்கள்லாம் போயிட்டேன்னா அங்கே கோவிலே தீர்த்தம்தான். எந்த கோவிலுக்கு போனாலும் காஷ்மீரத்தில் தீர்த்தம்தான் இருக்கும். இது ஒரு தீர்த்தத்தில் பூஜை பண்ணுறது நம்ம சம்பிரதாயம் தானே. ஆபோவை சர்வா தேவதா ஆஹா அக்னி சர்வா தேவதா ஆஹா அப்படின்னு வேதம் சொல்றது. அக்னியில் 33 கோடி தேவதைகள் இருக்கார்கள், ஜலத்தில் 33 கோடி தேவதைகள் இருக்கார்கள்னு. நாம் என்ன பூஜை பண்ணினாலும் குடத்தில் ஜலத்தை வச்சு தானே பூஜை பண்ணுறோம். அதனால ஜல ரூபத்திலேயே பகவான் ஆராதிக்கிறது நமக்கு பழக்கம்தான். இருந்தாலும் தெய்வமே அங்கே ஜல ரூபத்தில் வந்தது. அதனால தீர்த்த நாராயணர்னு பூஜை. பிரம்மாவுக்கு அதில் முழு திருப்தி இல்லை. ஜல வடிவத்தில் வந்தாலும் பகவானை மூஷா பார்க்காதனால திரும்பி நைமிஷம்ங்கிற ஒரு இடத்துல யாகம் பண்ணினார். பகவான் அங்கே காடு வடிவத்தில் வந்துட்டான், அரண்யம்ங்கிற காடு வடிவத்தில். அதுலேயும் திருப்தி வராமல் பிரம்மா காஞ்சிபுரத்தில் யாகம் பண்ணினார். யாகம் பண்ணுறதே தான் பகவான் தேவராஜனா வந்தார், வரதராஜனா வந்தான். வபா பரிமளோல்லாச வாசிதாதர பல்லவம் முகம் வரதராஜஸ்ய மந்தஸ்மிதம் உபாஸ்மஹே. நான் இத்தனை தூரம் சொன்னேன் ரங்கராஜன் சொன்னேன். இருந்தாலும் வரதராஜனுக்கு அப்புறம் தான் ரங்கராஜன். அது எங்கள் தாத்தாவோட கதையை வரதராஜன் ரங்கராஜன். முதல்ல வரதராஜன் தான் எங்கள் தாத்தாக்கு, அப்புறம் தான் ரங்கராஜனே. வைஷ்ணவத்தில் ஈடுபட்டவாளுக்கு தெரியும் அது. ரங்கநாதர் அதில் ஒரு சந்தேகம் இல்லை, ஒரு அனுபவம் தானே அது. எடுத்தவுடனே முதல்ல எதுன்னா வரதராஜர். ஏன்னா யஜ்ஞஸ்வரூபி இல்லையா பகவான். அதோட மகிமை என்னன்னு இந்த ஜனங்கள் போய் குவிஞ்சுது. அத்தி வரதரை பார்த்தோமே, எத்தனை கோடி ஜனங்கள், என்ன பிரச்சாரம், என்ன துர்மார்க்க பிரச்சாரம், துர்சங்கம், துராஜ்யம், இத்தனைக்கு மத்தியில் ஜனங்கள் எங்கேருந்து வந்தாலுமே புரியல. திணறி போயிடுது காஞ்சிபுரமே. 40 நாளைக்கு கோடிக்கணக்கான ஜனங்கள். காஞ்சிபுரத்தில் உள்ள அத்தனை பேரும் சொன்ன விஷயம் என்னன்னா, இப்படி வரதராஜன் எங்களை காப்பாற்றுவாருன்னு நாங்கள் நினைக்கவே இல்லைன்னா. புரியலையேனோ. காஞ்சிபுரம் ரொம்ப ஒரு லோக்கு கீழே உள்ள சிட்டி. அங்கே பெரும்பாலாக கவனிச்சல 2 தொழில் தான். ஒன்று இந்த துணி நெய்கிற தொழில், இன்னொன்று மண்பாண்டங்கள் தயார் பண்ணுற தொழில். பாலாறுலாம் தண்ணி நின்று எடுத்து வேறு விவசாயங்கள்லாம் பெருசாக கிடையாது. இந்த அத்திவரதர் வந்தபோது எல்லாரும் என்ன பண்ணினார்கள்னா, வீட்டு வாசலில் ஒரு சின்ன பொட்டி கடை, ஜலம், கூல்ட்ரிங்க்ஸு, இதுதான் அவள் வியாபாரம் பண்ணினது. பெருசாக ஒன்று பிஸ்கெட் பாக்கெட், இதுதான். இதிலேயே ஒவ்வொருத்தருக்கும் 15 லட்சம், 20 லட்சம், 30 லட்சம்னு வந்திருக்கு.
நிஜமா அவர்களே சொன்ன கதை அது. எங்க வாழ்க்கையில திரும்பி நாங்க கஷ்டப்படாத படிக்கு வரதராஜர் பண்ணிவிட்டார்னா. சத்தியமா ஒருத்தர் எங்கிட்ட சொன்னான். ஒருத்தர், நான் கஷ்டப்பட்டு வியாபாரம் பண்ணியிருந்தேன், இனி வாழ்க்கை முழுக்க நான் கஷ்டப்படாதபடிக்கு வரதராஜர் வாத்து உக்காசன்லேயே உட்காந்து பண்ணிட்டார் அப்படின்னு. எதுக்கு சொல்றேன்னா, அது பகவான் நினைச்சா எது வேணாலும் நடக்குங்கிறதுக்காக சொல்லவர். நாம நினைச்சா கூட காஞ்சிபுரத்தில் உள்ள அத்தனை ஜனங்களுக்கு பணத்தை கொடுத்தா கூட கட்டுப்படி ஆகாது. அத்தனை பேரையும் காஞ்சிபுரத்துக்கு வரவழைச்சு, அத்தனை பேரையும் சுவாமியை பார்க்குற மாதிரி பண்ணி, அத்தனை பேர் கையில் உள்ள பணத்தையும் சிரமம் இல்லாதபடிக்கு, இப்போ நான் தூக்கி 10,000 ரூபாய் ஒருத்தர் கொடுன்னா என்னால் கொடுக்க முடியாது. ஒரு 10 ரூபா பொருளை 12 ரூபாய்க்கு வாங்குறதுல எனக்கு ஒன்றும் சிரமம் கிடையாது. பொழுது முடிஞ்சால் நம்ம தேசத்தில் அப்படி தானே நடந்துருக்கு. பஸ்ஸை நிறுத்தலாம், இங்கே என்ன 5 ரூபா பாக்கெட் 5 ரூபாய்க்கு தான் விற்கிறானாவும் சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு வியாபாரம் பண்ணி அத்தனை பேரையும் தூக்கி விட்டுட்டார் தேவராஜன், வரதராஜன். அந்த பகவான் வரதராஜனா வந்தார் காஞ்சிபுரத்துலன்னு 3 கதை. அதுல காடா வந்த இடம் நைமிசாரண்யம். அது ரொம்ப விசேஷம். கோமதி நதிக்கரையில் இருக்கு. அங்கதான் லக்னோ பக்கத்தில் இருக்கிறதுனால பகவான் அங்கதான் வந்து பண்றார். பொதுவா யாகத்துக்கு முக்கியம் பத்னி, மனைவி இல்லாம யாகம் பண்ண முடியாது. பகவான் என்ன பண்ணினார், பத்திரிக்கை அடிக்கிறதேவே ஸ்வர்ணமயமான சீதியை வைத்து கொண்டு அஸ்வமேதம்ங்கிற யாகத்தை பண்றதாக இருக்கேன் அப்படின்னு ஒரு பத்திரிகையை அடித்து எல்லாருக்கும் கொடுத்துட்டா. அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம சவுத் இந்தியா கல்ச்சர் வேற, நார்த் இந்தியா கல்ச்சர் வேற. நார்த் இந்தியாவில் ஒரு பூஜைன்னு வச்சுக்கோங்களேன், மனைவி வந்து ஊரில் இல்லை மனைவி வீட்டுக்கு வெளியில் இருக்காள் அப்படின்னு சொன்னால், அப்போ என்ன பண்ணுவார்கள் பூஜையிலன்னா, அந்த மனைவியோட துணியை பக்கத்தில் வச்சுருவாவா. இங்கே உண்டான்னு தெரியல, இந்த தேசத்தில் இந்த பக்கத்தில் உண்டான்னு தெரியல. மனைவி உடுத்திக்கிற அந்த புடவை இருக்கு பத்தியில, அதை பக்கத்தில் வச்சுருவா. வச்சுட்டு இவ மனைவி இருக்கிறதா நினைச்சுன்னு பூஜை பண்றது. இன்னைக்குமே நம்ம இதுலேயே அம்மாவை நினைச்சுன்னு அம்மா புடவையை போத்தின்னு தூங்குற குழந்தைகள் எவ்வளோ இருக்கு. இருக்கான்னா இருக்கு இருக்கு, அந்த சம்பந்தம் இருக்கு. நாய்கிட்ட மோப்பம் கொடுக்கறதே முதல்ல சட்டையை கட்டி தானே மூஞ்சில காமிக்கிறான், அப்புறம் தானே புடிங்கிறான். அதை ஏன்னால் அந்த சம்பந்தம் இருக்கு அவளுக்கு, அந்த துணிக்கும் அவளுக்கு அந்த ஒரு சம்பந்தம் இருக்கு. அது மாதிரி பக்கத்தில் ஒரு பொம்மையை பண்ணி வச்சுட்டு அதுக்கு பிராண பிரதிஷ்டை பண்ணி சீதைங்கிற பெயரில் வச்சுட்டு நான் யாகம் பண்ண போறேன் அப்படின்னு ராமர் சொன்னார். இது வால்மீகிக்கு இந்த பத்திரிக்கை வந்தது. எல்லா மகரிஷிகளுக்கும் போற மாதிரி வால்மீகிக்கு வந்தது. வால்மீகி அந்த பத்திரிகையை பார்த்துட்டு வருத்தப்பட்டார். பத்திரிகையை பார்க்கிறார், கண்ணுலேருந்து கண்ணீர் வருது. சீதா அங்கே தான் உட்காந்துருக்காள். இது அயோத்தியிலேருந்து ஒரு வீரன் கொடுத்தான்ங்கிறது தெரியும். பொதுவாக இது மாதிரி அயோத்தி சம்பந்தப்பட்ட யாராவது வந்தார்கள்னா சீதை உள்ளே போயிடுவன், ஆசிரமத்துக்குள்ளே போயிடுவன், வெளியில் வரமாட்டான். நடுப்புலையே சீதைக்கு குழந்தை பிறந்த அன்னைக்கே சத்ருகுணன் அங்கே தான் இருந்தான். இது ஒரு ஆச்சரியம் என்னன்னா, குசலவர்கள் என்னைக்கு பிறந்தார்களோ அன்னைக்கு சத்ருகுணன் வால்மீகி ஆசிரமத்தில் தான் இருந்தான். எங்கேயோ வெளியில் போயிட்டு வரதே அங்கே தங்கினாகும். அவனுக்கு தெரியும் ராமருக்கு 2 குழந்தைகள் பிறந்திருக்கு அப்படிங்கிறத. அவன் பெருசாக வெளியிலையும் சொல்லலை. ஏன்னா நான் முதல்ல சொல்லணும்னா, வாழ்க்கையில் லொடன்னு எல்லாத்தையும் சம்மந்தம் இல்லாததெல்லாம் பேசி மாட்டிக்கிறவன் சில பேர். சில பேர் எப்படின்னா சம்பந்தம் இருந்தாலே பேச மாட்டான், சம்பந்தம் இருந்தாலே வாய் திறக்க மாட்டான். இதெல்லாம் கேட்கறதுக்கு நன்னா இருக்கும். அபியாசேன்னு நலபியந்தே, அபியாசத்தினால இதை அடைய முடியாது. சத்வார சகஜா குணாகன்னா, இதெல்லாம் பிறக்கிறதேவே வரணும். இது இந்த பழக்கங்கள்லாம் என்னதான் நாம் பழக்கம் பண்ணினாலும் நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது. சில ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த பத்திரிக்கையோ நம்ம ஒரு காலத்தில் நம்ம எல்லாம் எவ்வளோ விஷயத்தை சொல்கிறது. நம்ம வாழ்க்கையில் ஒரு பத்திரிகையோட கலரை வச்சுட்டே இது கல்யாணமா கல்யாணம் இல்லையாங்கிறத சொல்ல முடியும். ஒரு கல்யாண பத்திரிகைன்னா பார்த்தாலே தெரியும், அது மஞ்சளில் இருக்கும். அது மற்றதாக இருந்தால் கருப்பு கலரில் இருக்கும், இது மஞ்சள் கலரில் இருக்கு. கண்ணுலேருந்து கண்ணீர் வருது வால்மீகிக்கு. இது நல்ல விஷயத்துக்கு இவர் ஏன் அழறார் அப்படின்னு பக்கத்தில் வந்து சீதை கேட்கிறார். என்ன விசேஷம், ஏன் கண்ணீர் விடுறேன்? அயோத்தியிலேருந்து பத்திரிக்கை வந்திருக்கு, அஸ்வமேதம் பண்ணுறேன்னு ராமர் அனுப்பிச்சிருக்கார். நல்ல விஷயம் தானே, இதில் வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? இல்லை, ராமாயணம் முழுக்க ராமனுடைய குணங்களை உயர்வாக நான் சொன்னாலும்
ஒரு விஷயத்துல ராமன்ட்ட எனக்கு வருத்தம் தான். என்ன விஷயத்துல? பரம பரிசுத்தையான குற்றமற்றவளான உயர்ந்த கற்புக்கு அரசியான உன்னை கொண்டு காட்டுல விட்டுவிட்டு தங்கத்தினால ஒரு பொம்மையை பண்ணி அதை பக்கத்துல வச்சுட்டு நான் ஒரு யாகம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றார். என்ன ராமன் ஜென்டில்மேன், குற்றமே இல்லாத உன்னை கொண்டு காட்டுல விட்டுட்டார், உன் மேல தோஷத்தை கல்பிச்சு உன்னை கொண்டு காட்டுல விட்டுட்டார் அப்படின்னு சொல்றார். அதுக்கு சீதை சொன்னா, நான் என்னைக்காவது ராமர் என் மேல சந்தேகப்பட்டார்னு நான் சொன்னேன் உங்கள்கிட்டேன்னு கேட்டார். உன் மேல சந்தேகப்பட்டு ராமர் கொண்டு காட்டில் விட்டுட்டார் அப்படின்னு இவர் சொல்றார். சீதை சொல்றா, அதுக்கு நான் என்னைக்காவது ராமர் என் மேல சந்தேகப்பட்டார் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துட்டு சொல்லவே இல்லை. அப்புறம் நீங்க சந்தேகப்பட்டாருன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? இல்லை, அப்படி சந்தேகப்பட்டதுனால தானே நான் ராமன் சந்தேகப்பட்டார்னு நான் சொன்னேன்னா, அப்புறம் நான் அப்படித்தானே ராமாயணம் எழுதியிருக்கேன்னா நீங்க எழுதினதுனால அப்படி ஆயிடுமா? ராமர் என் மேல சந்தேகமே படலையே. 1% கூட ராமருக்கு என் மேல சந்தேகம் கிடையாது. மக்களுக்காக ராமர் என்னை கொண்டு காட்டில் விட்டாரே தவிர என் மேல சந்தேகப்பட்டு கொண்டு விடவே இல்லை. ராமன்கிட்ட உள்ள பிரியம், ராமனுக்கு என் மேல உள்ள பிரியம் 1% கூட குறையவே இல்லை அப்படிங்கிறதுக்கு நிரூபிக்க முடியும் என்னால. உன்னை கொண்டு காட்டிலேயே விட்டுட்டார், அப்புறம் என்ன நிரூபிக்கிறதுன்னு கேட்டார். ஒரு உதாரணம் சொல்றேன். பக்கத்துல ஒரு பொம்மையை பண்ணி வச்சு, தங்கமயமா ஒரு பொம்மையை பண்ணி வச்சு ஒரு யாகம் பண்ண போறார். என்னை பிடிக்கல, என் மேல அவருக்கு வெறுப்பு சந்தேகம் அப்படின்னு சொன்னா என் பேரையே சொல்லுவார. ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டா, ஒருத்தரோட சண்டைன்னா, ஒருத்தர் மேல வெறுப்பு அப்படின்னு சொன்னா அவர்கள் பேரையே சொல்லணும் அப்படின்னு நாம நினைப்போமா? சொல்லக்கூடாதுன்னு தான் நினைப்போம். இவர் ஒரு பொம்மையை பண்ணி வச்சுட்டு அதுக்கு என்னோட பேரை வைக்கிறார். சீதைன்னு தங்கமயமான ஒரு விக்கிரகத்தை பண்ணி சீதைன்னு பெயர், சீதையாகிற விக்கிரகத்தை பக்கத்தில் வைத்து கொண்டு அப்படின்னு சொன்னதுல இருந்தே இப்ப இந்த பொம்மைக்கு வேற பேர் வைக்கலாமே. வேலைக்கார நாய்க்கு பேர் வைக்கிற மாதிரி பேபி பூபுன்னு வைக்கலாமே. அது மாதிரி வைக்கலையே. சீதைன்னு எதுக்கு வைக்கணும்? இப்ப கூப்பிடுறதெல்லாம் அப்படித்தானே கூப்பிடுறா. இதுக்கு சீதைன்னு ஏன் பேர் வைக்கிறார்? எங்கிட்ட உள்ள பிரியத்தினால தானே. எங்கிட்ட உள்ள பிரியம் ராமனுக்கு மாறவே இல்லைன்னு இதை பார்த்தாலே தெரிகிறது. என் மேல உள்ள பிரியம் 1% கூட ராமனுக்கு மாறல அப்படிங்கிறது இந்த பத்திரிகையை பார்த்தாலே தெரியும். வால்மீகி சொன்னார், என்ன நாரதர் ராமாயணம் பண்ணுன்னு சொன்னார். பிரம்மா சொன்னார், நான் சொல்றேன் உன் வாயில ஒரு பொய் வராது, ராமாயணத்தில் உள்ள எல்லாம் உனக்கு தெரியும்னு சொன்னார். எத்தனை பேர் எனக்கு அனுகிரகம் பண்ணினாலும் இந்த ராமாயணத்தில் தெரியாதது எனக்கு 2 எனக்கு தெரியாது. இந்த ராமாயணத்தில் தெரியாத விஷயம் 2. ஒன்று ராமனுடைய ஹிருதயம், மற்றொன்று சீதையோட ஹிருதயம். இந்த ராமனோட ஹிருதயம் சீதைக்கு தான் தெரியும், சீதையோட ஹிருதயம் ராமனுக்கு தான் தெரியும். ஹிருதயம் தேவஜானாதி பிரீதியோகம் பரஸ்பரம். இப்படி குடும்பம் நடத்தணும். உங்க ஆத்து மாமா எப்படின்னா லொடன்னு அவரை பத்தி எல்லாத்தையும் உளறி விடுறது, அது காப்பியை குடிச்சது கிளம்பினதுன்னு எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் வாங்கிவிடலாம் அந்த மாமிகிட்டேருந்து. இன்னூத்தரே தூத்த வேண்டாம். அது மாதிரி பொண்டாட்டியை எப்ப பாரு கரிச்சு கொட்டிகிட்டே இருப்பேன். அண்டை அயலார் அறியாமல் அப்படிங்கிறார் இந்த திருநீலகண்ட நாயனார்னு உத்தர். சைவர்கள்ல அவருக்கு அவர் சம்சாரத்துக்கு ஒரு சண்டை. இவர் கேரக்டர் வைஸ் சரியில்லாதவர். அதனால அவளுக்கு வருத்தம் இவரை விட்டு விலகி இருக்கா. ஒரு நாளைக்கு அவளை சமாதானப்படுத்த போறத அவள் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார், எம்மை தீண்டுவீராகின் திருநீலகண்டம் அப்படின்னார். எம்மை தீண்டுவீராகின் திருநீலகண்டம் அப்படின்னு சொன்னதுனால எம்மை என்றதனால் மற்ற மாதரார்த்தம்மை இனி மனதினும் தீண்டேன். இவ சொன்னது அவளைதான் சொன்னான். ஆனா திருநீலகண்ட நாயனார் சொல்றார்,
எம்மைன்னு சொன்னதுனால எல்லா பெண்களையும் சேர்த்து அவள் சொல்லிட்டாள். எம்மை என்றதனால் மற்ற மாதரார் தம்மை இனி மனதினும் தீண்டேன், இனி எந்த பொண்ணையும் என் மனசுனால கூட நான் நினைக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சத்தியம் பண்ணின வயசு 26 வயசு. அவருடைய மனைவிக்கு அப்ப 22 23 வயசு. இதிலேருந்து 60 வயசு பரியந்தம் ஒரு 25-30 வருஷம் 35 வருஷம் இவர்கள் ஒத்தர் தொற்றுண்டதே கிடையாது. ஒத்தர் இவர் தனியா படுத்துவர், அவர் தனியா படுத்துவர், எல்லா காரியமும் நடக்கும் வீட்டில். இவர் சம்பாதிச்சு கொண்டு போடுவார், அவர் சமைப்பார், எல்லாம் நடக்கும். இவர்களுக்குள்ள சண்டேங்கிறதே அண்டை அயலார் அறியாமல் அப்படிங்கிறார் சேக்கிழார். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரியாதான் 35 வருஷமா இவாளுக்குள்ள சண்டேன்னு. பகவானே வந்து இதை பிரகடனப்படுத்தினார். ஒரு ஓடை கொண்டு திருப்பி கொடுத்து அவர்கிட்ட அந்த ஓடை காணா போற மாதிரி பண்ணி அவரை சபைக்கு கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணி, நான் திருடலைன்னா உன் பொண்டாட்டியை தொட்டுன்னு சத்தியம் பண்ணுன்னு சொல்ல, அப்ப நான் தொடமாட்டேன்னு சொன்ன உடனே, தொடாம நீ எப்படிடா நீ நிற்க முடியும், பொண்டாட்டியை தொடமாட்டேன்னு கொஞ்சம் சொல்லுவேன் எங்கேயாவது உலகத்துல, நீ ஃப்ராடு பையதான் அப்படின்னு பகவான் சொல்ல, இல்லை நான் தொடமாட்டேன். ஏன் தொடமாட்டேன்னா சத்தியம் பண்ணியிருக்கேன்னா, ஏன் சத்தியம் பண்ணியிருக்கேன்ன உடனே தன் கதையெல்லாம் அப்பதான் சொல்றார் அவர். அப்பதான் உலகத்துக்கே தெரியும் இவர்களுக்குள்ள சண்டை அப்படிங்கிறது. இந்த சரித்திரத்தில் என்ன சொல்ல வரேன்னா, 35 வருஷ வாழ்க்கை, அதுவும் இளமேல. இப்ப சஷ்டத்தை பூர்த்தி ஆயிடுச்சுன்னா அவாவா தனித்தனியா தான் படுத்துப்பா. அதுல ஒன்றும் பெருசா சில பேர் சொல்லுவாள், நான் ரொம்ப நியமத்தோட இருக்கேன் சார், பிரம்மச்சரியத்தோட நியமத்தோட. எத்தனை வயசு ஆயிடுச்சுன்னா 65 வயசு, இதுக்கு மேல நியமா இருந்ததுன்னா இல்லாட்டி இல்லை. நீ 25 வயசுல என்ன இருக்கணும் நியமத்தோட, அதுக்கு பேர் தானே பிரம்மச்சரியம்னு பேர். அது மாதிரி இவர் 65 வயசுல சத்தியம் பண்ணல, 25 வயசுல சத்தியம் பண்ணினார். ஆனா வெளியில தெரியாது. இப்ப இது இந்த கதையும் கேளுங்கோ. இன்னைக்கு உலகத்துல பாருங்க, சின்னதா 6 மணிக்கு வர வேண்டிய ஆத்துக்கார 6:30 மணிக்கு வந்துட்டாருன்னா பாத்திரம் பறக்கும் வீட்டுல. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அந்த சண்டை பொழுது விடிஞ்சா ரேடியோ FM ஆன் பண்ண மாதிரி ஒயா சண்டை ஒழியா சண்டை. இப்படி எப்படி மானம் போற மாதிரி இருக்கு. குடும்பம் இப்படியா நடத்துவா? இதெல்லாம் எங்க போச்சு? இந்த சம்ஸ்காரங்கள்லாம், இந்த வாழ்க்கை முறையெல்லாம் எங்க போச்சு தெரியல. என்னத்தினால போச்சு, ஏன் போச்சு, எப்படி போச்சு தெரியல, போயிடுது. ஆனா கணவன் மனைவி எப்படி இருக்கணும்னா பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே கிடையாது, சண்டை போடாத கணவன் மனைவியே கிடையாது. ரொம்ப பேர் நினைச்சுட்டு இருப்பா, 10 பொருத்தம் 10 பொருத்தம் பார்த்து கண்டை போடாத கணவன் மனைவியா இருக்கணும்னு. ஒத்தரை சொல்ல முடியாது உலகத்துல. ராமருக்கு சீதைக்குமே சண்டை வந்ததுன்னா பாக்கி பேர்லாம் ஏமாத்தும். ராமரும் சீதையவே சண்டை போட்டு இருக்காள்னா மற்றவர்கள்லாம் ஏமாத்துறோம். இல்லை சார், என் வாழ்க்கையில் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, என் வாழ்க்கையில் நான் என் மனைவியோட நான் சண்டை போட்டதே கிடையாது, இல்லை என் மனைவி என்னோட சண்டை போட்டதே கிடையாதுன்னு யாராவது ஒருத்தர் இப்போ நீங்கள் சொன்னேன்னா அதுக்கு ஒரே காரணம் தான், 2 பேருக்குள்ள ஒருத்தர் அசடுன்னு அர்த்தம். இந்த 2 பேருக்குள்ள யாராவது ஒருத்தர் அசடா இருந்தால் சண்டை வராமல் இருக்கும். 2 பேரும் சமத்தா இருந்தால் சண்டை வரத்தான் வரும். ஒன்றுமே தெரியல பைத்தியமாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், சண்டையே வராது. கெட்டிக்காரியா இருந்தால் சண்டை வரத்தான் வரும். கெட்டிக்கார கணவனாக இருந்தால் சண்டை வரத்தான் வரும். சண்டை போடுறது அது அது பெரிய விஷயம் இல்லை, பிடிக்காத்தரம் தான் பெரிய விஷயமேங்க. உன்னை கண்டா எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற வார்த்தையே ஒரு காலத்தில் கிடையாது. என்ன சண்டை போட்டாலும் 5வது நிமிஷம் சரியா போயிடும். அது மாதிரி இந்த இடத்துல இவ்வளோ பெரிய சண்டை நடந்திருக்கு. சீதை சொல்றால், என்ன பிடிச்சுதானே எம்பேரை வச்சிருக்கார் ராமர்னா. பிரமிச்சு போயிட்டார். அப்புறம் லவகுஷர்களை ராமாயணம் சொல்ல அனுப்பணும் அப்படின்னு சொல்ல லவகுஷர்கள் வரார்கள், ராமாயணம் வந்து சொல்றதுக்கு வரார்கள். இது மாதிரி ஒரு மேடை, அஸ்வமேத மண்டபம், யாகம் நடக்கிற இடம், கீழே அப்படி எல்லாரும் உட்கார்ந்துருக்கார்கள். அதில் உட்காத்தி வச்சு கீழே உட்காத்தி வச்சு ராஜாவோனும். இந்த கதை வேற அது வேற. இப்போ ராஜாக்கள் கதை கேட்கறதே கவனிச்சேன்னா, இப்போ நான் கதை சொன்னாலும் என்னை விட ஒரு உயரத்தில் தான் ராஜா உட்காந்துருப்பார். கவனிச்சேன்னா தெரியும். சில சினிமா நாடகங்கள்லாம் பார்த்தேன்னா தெரியும். அது இந்த திருவிளையாடலில் கூட ஒரு பாட்டில்
இவர் இந்த பக்கம் உட்காந்துருப்பார், அந்த பக்கம் பாண்டிய ராஜா உட்காந்துருக்கிறதே இவரை படி ஒரு படி மேலே தான் உட்காந்துருப்பாங்க. ஏன்னா ராஜா ராஜா தான். அது மாதிரி ராஜாவா ராமன் உட்கார்ந்துட்டு இருக்கார், கீழே குழந்தைகள் உட்கார்ந்து ராமாயணம் சொல்ல ஆரம்பிச்சா இந்த ராமாயணத்தை எப்படி சொன்னார்கள் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிட்டு அப்புறம் என்ன ராமாயணம் என்ன சொல்றதுன்னு சொல்றேன். இந்த ராமாயணத்தை இவர்கள் சொல்லும்போது அங்க இருக்கக்கூடிய கேட்கக்கூடியவர்கள்லாம் இருக்கார்கள் பாருங்க. சாது சாத்விதிதா ஊச்சுஹு பரம் விஸ்மயமாகதாஹ அஹோ கீதஸ்ய மாதுர்யம் ஸ்லோகானாஞ்ச விசேஷதஹ சிரநிர்வృத்தமப்யேதத் பிரத்யக்ஷமிவ தரிசிதம் தச்ருத்வா முனயः சர்வே பாஷ்பபர்யாகுலேக்ஷணாஹ சாது சாத்விதிதா ஊச்சுஹு. கேட்கக்கூடிய மகரிஷிகள் எல்லாரும் எப்படி இருக்கார்கள்னா கண்ணிலேருந்து கண்ணீர் வரலாம். முனைய சர்வே பாஷ்பபர்யாகுலேக்ஷணாஹ, அப்படியே தாரதாரியா அப்படி கண்ணிலேருந்து கண்ணீர் வழிஞ்சு ஓடிண்டே இருக்கான் ராமாயணம் கேட்கறது. அப்படி ராமாயணம் சொல்லணும். ராமாயணம் அது மாதிரி சரித்திரம்.